ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி காலிஃப்ளவர் பக்கோடா வந்தாங்க பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு வெஜிடேரியன் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் போடுவோம். நான்வெஜ் கெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65ம் போடுவோம். யூஸ்வலாகவே எங்கள் வீட்டில் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மஷ்ரூம் பிரியாணி இருக்குங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ ஃபேவரட் இந்த மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் அடித்து தூள் கலப்புங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். காலிஃப்ளவர் பக்கோடா கடையில் வர மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாயில் பண்ணவே தேவையில்லைங்க, சுடுதண்ணிலையும் போட வேண்டாம், அப்படியே போடணும், அதுதான் டேஸ்ட்டாக. காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பை நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா, இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துருங்க. பியோர் சில்லி பவுடர் மசாலாவாக இருந்தாலும் சரி, இல்லை சில்லி சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு மேரினேட் பண்ணி பொரிச்சு எடுத்திங்கன்னா சில்லி காலிஃப்ளவர் ரெடிங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு 1 கிலோவுக்கு 2 பாக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி மொக்குன்னு எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்து வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டு 3 தக்காளி, 1/2 கட்டு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாசுமதி ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடிங்க. செம்ம காம்பினேஷன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டு பாருங்க, அடி தூளாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய்.